தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விவசாயிகள் மத்தியில் சீமானுக்கு அதிகரிக்கும் செல்வாக்கு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விவசாயிகள் மத்தியில் சீமானுக்கு அதிகரிக்கும் செல்வாக்கு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த 60 ஆண்டுகளாக திமுக, அதிமுக இந்த நாட்டை சூறையாடிவிட்டன. விவசாயத்தை பாழ்படுத்திவிட்டன. விவசாயிகள் முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு நல்ல திட்டங்களும் செயல்படுத்தவில்லை. கண்மாய்கள் தூர்வாரப்படவில்லை. விவசாயிகளுடைய கடன்கள் அடைக்கப்படவில்லை. பயிர்க்கடன் அடைக்கப்படவில்லை. விவசாயிகளுக்கு துன்பம் தரும் வகையில் விவசாய நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. விவசாயம் அளிக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் விவசாய நிலங்கள் சுருங்கி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் செந்தமிழன் சீமான் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய அரசியல் கட்சியை நடத்துகிறார். என்னதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் கூட சாப்பிட்டு தான் வேலை பார்க்க முடியும். எதை வேணாலும் டவுன்லோட் செய்யலாம். சாப்பாட்டை டவுன்லோட் செய்ய முடியலாம். சாப்பாட்டை டவுன்லோட் செய்ய முடியாது. ஆக உணவு அவசியம். 50 ஆண்டுகள் கழித்து இந்தியாவை உணவுப் பொருட்களுக்காக உலக நாடுகள் இந்தியாவிடம் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவோம் என சீமான் கூறி வருகிறார். விவசாயத்தை வளப்படுத்துவோம். விவசாயத்தை வளர்ச்சியடைய செய்வோம். விவசாயத்தை வளர்ச்சியடைய செய்தால் உலக நாடுகள் 50 ஆண்டுகள் கழித்து இந்தியாவிடம் உணவுப் பொருட்களுக்காக பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துவோம் என்று கூறுகிறார் செந்தமிழன் சீமான். ஆக விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நாளுக்கு நாள் விவசாயிகள் மத்தியில் சீமானின் செல்வாக்கு உயர்ந்து வருகிறது. பரந்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, தும்பைப்பட்டி ஆகிய இடங்களில் விவசாய நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தனியார் தொழிற்சாலை, விமான நிலையம் அமைப்பதற்கு தாரை வார்க்கப்படுகிறது. இதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி பல போராட்டங்களை முன்னெடுத்துள்ளது. ஆக விவசாயிகள் மத்தியில் நாளுக்கு நாள் செந்தமிழன் சீமானின் செல்வாக்கு வளர்ந்து வருகிறது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய கவலையை கொடுத்துள்ளது. 500, 1000, 2000 கொடுத்து விவசாயிகளை சரி கட்டலாம் என திமுக நினைக்கிறது. ஆனால் நினைப்பது வேறு, நடப்பது வேறு. நாளுக்கு நாள் விவசாயிகள் மத்தியில் சீமான் செல்வாக்கு உயர்ந்து வருகிறது.